ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து ஈவினிங் ரொட்டீன் தான். நான் வந்து மத்தியானமே வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து குழம்பு, ரசம், சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. பொரியல் தீர்ந்துருச்சு. அதனால் சைட் டிஷ் எதுவுமே இல்லை. சரி, நான் வந்துட்டு ஆம்லேட்க்கு இது போட்டு அவன் சின்னவன் வந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். அவன் என்னன்னா கடைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து சோயா இருந்துச்சு. அவன் ஜிம்முக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணால் வந்து இது வந்து பெரிய சோயா, இந்த தடவை வாங்கினது பெரிய சோயாவை வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டான். ஊற வச்சதுக்கப்புறம் அவன் வந்து பல்லேரி பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்குவான். அந்தளவுக்கு கூட என்னால் வந்து ரொம்ப சின்ன சின்னதால என்னால் அந்த சைஸுக்கெல்லாம் என்னால் நறுக்கவே முடியாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவன் நறுக்கிற சைஸுக்கெல்லாம் என்னால் நறுக்கவே முடியாது. நான் அது பெருசாக தான் நான் வந்து கட் பண்ணுவேன். அழகாக கட் பண்ணி வச்சுருந்தான். சரி அப்படின்ட்டு நான் வரக்கு முன்னால் அவன் தான் வந்து ஆயிலெலாம் ஊற்றி கடுகுல போட்டிருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து பல்லேரியெல்லாம் நான் வந்து நிறைய போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எல்லாமே போட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வணக்கிட்டு இருந்தேன். எண்ணெயில் வந்து அதெல்லாம் வணங்கவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலாவோ கறி மசாலாவோ எது இருக்குதோ சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக அதையும் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயத்தை கூட அப்படின்ட்டு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அதே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வணக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சோயாவும் உள்ளே போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். கடைசியில் வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தழை லைட்டாக இருந்துச்சு. சரி, அதையும் போட்டு நாங்கள் தூவி எல்லாம் இறக்கி வச்சிட்டோம். ஆனால் வந்து முதல்ல இதை நான் சோயா சாப்பிட மாட்டேன். அவன் சாப்பிட்றத பார்த்து பார்த்து நானும் ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டு பழகி நானும் வந்து சோயா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் வந்து நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால்